கொண்டேன். என் அறிவு அதுவாய் கண்டேன். இறைநிலை உணர்ந்து கொண்டேன். என் அறிவு அதுவாய் கண்டேன். இருநிலை இருப்பியக்கம் இணைந்து வான்காந்தமாக இறைநிலை உணர்ந்து கொண்டேன். மறைபொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கேற்ப மதிப்புள்ள நேர்மையான மறைபொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கேற்ப மதிப்புள்ள நேர்மையான இறைநிலை உணர்ந்து கொண்டேன். நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு. நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு. நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு. நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு இறைநிலை உணர்ந்து கொண்டேன். முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறைநிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி. முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறைநிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி. இறைநிலை உணர்ந்து கொண்டே என் அறிவு அதுவாய் கண்டே. இருநிலை இருப்பியக்கம் இணைந்து வான்காந்தமாக இறைநிலை உணர்ந்து கொண்டே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் குரு வணக்கம் பாடல்கள் பாட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லாற்பற்ற செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான்
அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குருவன சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே குருவே, என் சந்தோஷ செய்தி இதுவே என்று வாழ்க. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய ஐம்புலன்கள் தவத்தினை மிக சிறப்பான அனுபவமாக்கி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் காந்த தத்துவத்திலே தொடர்ந்து வழங்கின மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பிரமுகலை, காந்த தத்துவ தொடரில் இன்றைய கவி இறை உணர்வால் அறநெறி தழைக்கும். மனித வாழ்க்கையில ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அற வாழ்க்கை பண்பாடாகவே மலர்ச்சி பெற வேண்டும் என்றால் அடிப்படையில் தெய்வத்தை பற்றிய சுய அனுபவம் இருக்க வேண்டும். தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்தால்தான் எண்ணம், சொல், செயலிலே ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம் வந்தால்தான் தனக்கும் பிறருக்கும் எக்காலத்திலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்மைகள் மட்டுமே நிகழும். அதன் விளைவாக எந்த தலைமுறையிலேயும் உலகத்தில் துன்பத்தின் சாயல் கூட இருக்காது.
அதைத்தான் சொர்க்க லோகம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த இறை உணர்வை பெறுவது அவ்வளவு எளிதா என்று பார்க்கின்ற போது அது ஒரு மிக நீண்ட பயணம். ஒரு இடத்திலே தொடங்கி படிப்படியாக ஒரு விதை விருட்சமாக மலர்ச்சி பெறுவது போல ஒரு நீண்ட பிரம்ம பிரயத்தனம் சொல்வார்கள். கடினமான ஒரு முயற்சி. ஆனால் எப்படி நாம் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலையில் அமர்கின்ற போது சுகமான வாழ்க்கையை பெறுகின்றோமோ, அதே போல இந்த ஆன்மீக பாதை கரடுமுரடாக இருந்தாலும் அதுல பொறுமையோடு விடாமுயற்சியோடு பயணத்தை வெற்றி பெற்று விட்டால் அடுத்து வரக்கூடிய அனைத்து தலைமுறைகளிலேயும் ஒரு சுகமான வாழ்க்கை, தெய்வீகமான வாழ்க்கை, பேரின்பத்திலே திளைக்கின்ற, நிரந்தரமாக திளைக்கின்ற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தால் கூட அதிசயம்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த சமுதாயத்திலே மலர்ந்துவிடும். அதனால் இது என்றைக்கோ வரப்போவது தானே என்று அலட்சியம் காட்டாமல், அதை புறம் தள்ளி விடாமல், நம்முடைய சந்ததிகள் என்றைக்காவது ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கலோக வாழ்க்கையை வாழட்டுமே என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இதனை மேற்கொண்டால் மட்டுமே இந்த ஆன்மீக பயணத்திலே நாம் வெற்றி பெற முடியும். அதற்கு நல்ல குருவுடைய ஒரு துணை, தீட்சை, விளக்கம், பயிற்சி, ஆசீர்வாதம் இவை அனைத்தும் வேண்டும். சுயம்பு என்பது பெரும்பாலும் கிடையாது. எல்லாம் ஒன்றில் இருந்து ஒன்றுதான். எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். அது போலத்தான் ஆன்மீக வாழ்க்கையும் ஒரு குருவின் மூலமாகத்தான் பல விளக்குகள் ஏற்ற முடியும். அப்படி குருவின் தொடர்பு, ஆசை நமக்கு மிக மிக அவசியமானது சமுதாய மக்களுக்கும். அப்ப குரு எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மை கை தூக்கிவிட முடியும் என்று பார்த்து பார்த்து நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு பஞ்சேந்திரிய தவம் அருளையா அழகா சொன்னாங்க. ஐம்புலன் தவம், தமிழ் வார்த்தை ஐம்புலன் தவம். இது எதற்காக என்றால் இது ஒரு துணை தவம் என்று சொல்லலாம். தவத்தில் தேர்ச்சி பெற வேண்டும், நல்ல அனுபவம் பெற வேண்டும் என்றால் புலன் அடக்கம் வேணும். அந்த புலனை அடக்குவதற்கென்றே ஒரு தவத்தை ஏற்கனவே கண்டதுதான். பஞ்சாக்னி தபஸ் என்று சொல்வார்கள். அதை நான் எங்க கேள்விப்பட்டேன், இந்த நித்யானந்த தான் ரொம்ப கம்பீரமா நாளைக்கு நான் பஞ்சாக்னி தபஸ் பண்ண போகிறேன் என்று விளம்பரமெல்லாம் பண்ணிட்டார். என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, சுத்திலும் நெருப்பு மூட்டிட்டு நடுவில் போய் உட்கார்ந்தார். தவம் பண்ண முடியுமா? நாள் பூரா பண்றேன்னு விளம்பரம் பஸ் செய்துட்டு 1/2 மணி நேரத்தை சொல்ல வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு காத்தடிச்சிருக்குது, ஆன்மீகத்தில் இருக்கிறார், அவ்வளவுதானே தவிர அவரை ஞானி கிடையாது. அதனால இந்த பஞ்சாகினி என்பதை நெருப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. 5 புலன்கள் தான் பஞ்ச அக்னி. ஸோ அது நம்முடைய புலன்களை சீர்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முன்னோர் எங்கேயோ குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது பிறகு பஞ்சேந்திர தவம் என்று வந்து இப்போ மகரிஷி அவர்கள் நமக்கு அதை 5 தவமாக தந்திருக்கின்றார்கள். இப்ப எல்லா தவங்களும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த இறை உணர்வை நோக்கிய பயணத்திற்கு துணை செய்பவைதான். அந்த வகையிலே இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மறந்துள்ள. எப்படி இறைவனை அறிவது? பக்தி மார்க்கத்திலே பல பேர் இறைவனை ஏதோ ஒரு வடிவத்திலே பற்றி கொண்டு பயணித்திருக்கிறார்கள். அதை அனுபவத்தில் சொன்ன மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்.
அவரு காளி உபாசகர் தானே. ஆரம்பத்துல காளி கோவிலிலே தொண்டு செய்து கொண்டிருந்தவர். அணு கணமும் காளி காளி காளி. ஒரு நாள் இப்படிப்பட்ட ஆன்மீகத்திற்கு என்று தவிக்கின்ற ஆத்மாவை கை தூக்கி விட வேண்டும் என்று இறைவனே குருவை அனுப்புவார். அப்படி ஒரு நிர்வாண சாமியார் வந்தாரு அங்க. அவரிடத்துல பார்த்து விட்டு, உனக்காக நான் சில நாட்கள் இங்கே தங்குகிறேன் என்று சொல்லி அவருக்கு முதலில் ஆக்னி தீட்சை தந்தார். தந்து விட்டு புருவமத்தில் என்ன தெரிகிறது என்று கேட்டார். காளி நடனம் ஆடுகிறாள்னாரு ராமகிருஷ்ணர். என்னது, காளி நடனம் ஆடுகிறாளா என்று கேட்டுவிட்டு பார்த்தார். அங்க ஒரு உடைந்த கண்ணாடி செல்லு இருந்தது. அதை எடுத்து நெற்றியில கீறி விட்டார். இப்ப என்ன தெரியுதுனாரு, வலி தெரியுதுன்னாரு. அந்த வலிவே கவனினார். அப்படி அந்த தவத்தை செய்து பழகி பழகி பெற்ற அனுபவத்தை ராமகிருஷ்ணன் சொல்றாரு. அதன் பிறகும் பல நாட்கள் காளி வந்து என்னை தொந்தரவு செய்தாள். என் விவேகம் என்னும் வாளால் அந்த உருவத்தை வெட்டி சின்ன பின்னமாக்கினேன். அதன் பிறகு நான் ஆக்னியிலே உயிர் உணர்வு பெற்றேன் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்படி உருவத்தை பற்றி கொண்டு போனாலும் அது அரூபத்துல போய் நிக்கணும். உருவத்தை மட்டுமே பற்றி கொண்டால் என்றைக்கும் உருவத்தை கடந்து போக முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோமே, சிக்கி உள்ள வரை உண்மை நிலை விளங்காத உணர்வோம் என்று கவியில பார்த்தோம் இல்லையா? அப்போது ஆழமாக சிக்கி இருக்கின்றோம். உருவம் தான் கடவுள் என்ற ஒரு சோசியல் ஹிப்னாட்டிசம், அதுல சிக்கி இருக்கின்றோம். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கே நமக்கு ஒரு புண்ணியம் தேவையாக இருக்கிறது. அப்போ இறைநிலை அரூபம் என்ற ஒரு விளக்கம் முதலில் நமக்கு வேணும், ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த விளக்கம் பெற்ற பிறகு அதை நோக்கி அனுபவத்தை பெறுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். அப்ப மகர்ஷி தான் கண்ட இறைநிலை எப்படி இருந்தது என்பதை விளக்கி சொல்லி, இதை நீங்கள் கேட்டு மனதால் பாவனை செய்து பழகி மன ஒடுக்கத்தில் நீங்க அந்த இடத்துக்கு வந்து விடலாம். ஏனென்றால் மனதின் இயல்பு என்ன என்றால், எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். எப்படி? இப்போ ஒரு அந்தி கருக்கள் இரவு கவிழ்கின்ற நேரம், நடந்து போய்கொண்டிருக்கின்ற போது விளக்கு வெளிச்சம் அங்கே இல்லை. ஏதோ மெது மெது என்று நீளமாக தட்டுப்படுகிறது. உடனே என்ன நினைப்போம்? ஐயோ பாம்பு. உடனே தள்ளி நின்று உத்து பார்க்கிறோம். அது அப்படியே படம் எடுப்பது போல உணர்கிறோம். உடனே பயத்திலே அலற அக்கம் பக்கம் இருந்தவர்கள் விளக்கையும் தடியையும் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள். எங்க பாம்பு? அதோ அங்கே. அவன் காட்டிய இடத்திலே விளக்கை காட்டுகிறார்கள். அங்க ஒரு கயிறு கிடக்கிறது. என்னப்பா கயிறு போய் பாம்புன்னு சத்தம் போடுறியே? இல்ல, நான் பார்த்தேன், பாம்பு படம் எடுத்தது என்று வாதிக்கிறார் இவர். அட போப்பா, நீ பயந்து போயிருப்ப என்று சொல்லிட்டு போறாங்க. இப்போ இவர் கண்ட பாம்பு உண்மையா பொய்யா? பார்த்தேன் என்றவர் 100% நம்புறாரு. நான் பார்த்தேன், படம் எடுத்ததுன்றாரு, கன்ஃபர்மேஷன். ஆனா உண்மை என்ன? கயிறு. இப்போ பாம்பை கண்டது அவன் சாதிப்பான், நான் பாம்பை பார்த்தேன்மா. ஆனா விளக்கு வெளிச்சத்தில் அவனே புரிந்து கொள்ள வேண்டும், ஆமாமா சுத்தி எங்கேயுமே பொட்டல் வெளியா இருக்குது, எங்க பாம்பு போயிருக்க முடியும், நாம தான் கயிறு பாம்பு நினைச்சிட்டோம் போட்டிருக்கு என்று இவன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாரா இருந்தால்தான் பயத்திலிருந்து விடுபட முடியுமே தவிர, இல்ல அவங்க என்ன சொல்றான், அது எங்க ஓடி ஒளிஞ்சிருக்குங்க, நான் நல்லா பார்த்தேன், எனக்கு தெரியாத நான் பைத்தியமா என்று இவன் வாதிட்டால் இவன் எந்த காலத்திலையும் இந்த கற்பனையிலிருந்து வெளிவரவே மாட்டான். இது மாதிரி தான் மக்கள் இருக்கிறாங்க.
எத்தனையோ கட்டுக்கதைகள். நான் கடவுளை பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், கண்ணப்ப நாயனாரு, ஏற்பகை நாயனாரு, அந்தவரு இவருன்னு நிறைய கதைகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த கதைக்குள் இருக்கின்ற கருத்தை தேடாமல், அதாவது இந்த இயற்பகை நாயனார் பத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாஷா இருக்கும். எதை கேட்டாலும் கொடுத்துருவாராம். சிவனடியார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அப்போ ஒரு நாள் சிவபெருமான் ஒரு சிவனடியாராக வந்து, உன் மனைவியை கொடு என்று கேட்கிறார். தந்தேன் என்று கொடுத்துட்டார். அந்த அம்மாவும் சிவனோட போயிட்டார். இயற்பகை நாயனார் பேர் வச்சு பெரிய புராணத்தில் இதுவும் ஒரு புராணம். இது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. இதனுடைய உட்பொருள் என்ன? பெண் சக்தி என்பது ஆத்மா. சீதை, திரௌபதி என்று சொல்லக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் ஆத்மாவைத்தான் குறிக்கும். இவர் எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தார். யார் எதை கேட்டாலும் என்னுடைய நினைக்காம எடுத்து கொடுத்துட்டார். பற்றே கிடையாது. அப்ப கடைசியில் இருப்பது என்ன? ஆத்மா. அப்ப ஆத்மாவை உன்னிடம் அர்ப்பணித்து விட்டேன், அன்று முதல் என்னுள்ளே நீ நிறைந்தாய். அப்ப இறைவன் எதை கேட்டான்? மனைவியை கேட்கல, நீ ஆத்மாவை என்னிடத்தே தந்துவிடு என்று கேட்டார். தந்தேன் என்றார், இறைவனோடு போய்விட்டார். இது எப்படி இருக்கு? இதுல எந்த முகசுளிப்பும் இல்லை, எந்த கருப்பு வாதமும் நாத்திகவாதமும் இல்லை. தெளிவான ஆன்மீக விளக்கம். எனவே எதையோ உள்ள வச்சு கதைகள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கதைகளை பற்றி கொண்டு கருத்தை ஏற்பதற்கே மறுக்கிறார்கள். இப்படியெல்லாம் பேசாதேம்பாங்க. அதனால் இதிலிருந்து விடுபட வேண்டும். இறைநிலையும் அதனாலையும் காந்தமாய் மறந்துள்ள, எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிர் இயத்திலும் மறைபொருளாய் அமர்ந்து இருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறு என்று தவறு என்று மதிக்கும் விளைவாய் எழும் முறை விளங்கிக் கொண்ட பின் மனம் தீயது என்னுமோ, மற்றவர்க்கு தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல். அதாவது திருமந்திரம் என்ன சொல்கிறதுங்க? தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன். மனிதன் ஏன் பாவத்தை செய்கிறான் என்றால், இவன் தன்னை அறியவில்லை. வாழ்க்கை என்பது ஆத்மா சார்ந்தது என்பது புரிந்து கொள்ளவில்லை. தான் செய்கின்ற நன்மை தீமை அனைத்தையும் ஆத்மா ஈர்த்து சுருக்கி பதிவாக்கி அதற்கு விளைவாக தக்க காலத்தில் நன்மை தீமைகளை அளிக்கிறது என்ற இயற்கை விதி புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இப்பிறவி என்பது இந்த உடல் மட்டுமே என்று நினைக்கிறான். ஆத்மா அழியாது ஒவ்வொரு பிறவியாக தொடர்ந்து உடலை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. சட்டையை போட்டு சட்டையை காட்டுவது போல ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு என்று ஆத்மா பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அதன் பயணம் ஓய்வது இல்லை. அப்ப ஒரு பிறப்பில் செய்கின்ற செயலுக்குரிய விளைவு 7 தலைமுறைகளில் எங்கேயும் வெளிப்படலாம் என்ற விதி இவனுக்கு புரியவில்லை. அதனால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், பாவம் அது புண்ணியமாவது அடிடா கொள்ளை என்றான். கொள்ளையடைப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமாக மாறிவிட்டது மக்கள் சமுதாயம். துன்பத்தை சந்திக்கிறாங்க. அதுக்கு இவன் மாதிரி இன்னொரு ஏமாளி இருக்கிறான் இவனை ஏமாத்துறதுக்கு. இங்கே வா, இந்த ராசிக்கல் போடு, எல்லா கஷ்டமும் போயிடும், ஜெமாலஜி. இந்த பரிகாரம் பண்ணு, எல்லாம் சரியா போயிடும், ஆஸ்ட்ராலஜி. இந்த பேர் இங்க ஒரு எழுத்து இங்க கூட்டிக்கோ, இந்த எழுத்தை கழிச்சுக்கோ, உனக்கு தலையெழுத்தே மாறி போயிடும், நியூமராலஜி. இப்படி யாராலுக்கு ஏதோ ஒரு வைத்தியத்தை சொல்லி அவன் காசு பார்க்கறானே தவிர இவன் கஷ்டம் தீர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. மறந்து போகிறான், அவ்வளவுதான். நான் செய்துட்டேன், சரியா போய் மறந்து போகிறானே தவிர பிரச்சனை, கஷ்டம், நோய் அங்கேயே தான் இருக்கும். அது எப்ப தீரணுமோ அப்பதான் தீரும். எனவே இதை தெரிந்து கொள்ளாத ஒரு குறைபாடு. அதனால்தான் இவன் பாவத்தையே துணிந்து செய்கிறான்.
துணிந்து செய்கிறாங்க. எத்தனை கொலைகள்! ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்கின்ற கொலைகளை பார்த்தீங்கன்னா, செய்கின்ற பஞ்சமாக பாவங்கள், பொய், களவு, சூது, கொலை, கற்பு, அழிப்பு. என்ன ஆட்சி, என்ன மக்கள்! இந்த வாழ்க்கை மீது அப்படி என்ன ஒரு பற்றுதல்! இன்னைக்கு செத்தா நாளைக்கு முடிஞ்சு போச்சு கதை. 4 நாள் கழுவாங்க, அடுத்த நாள் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். எந்த உறவு நட்பு நம்மோடு வருவது இல்லை. எனவே பற்றி தொடரும் புண்ணிய பாவமே வேற என்ன கூட வரும். எனவே இதை புரிந்து கொள்ளாமல் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் சுகமே வாழ்க்கை என்று மக்கள் கெட்டு போகிறார்கள். காரணம், இவன் தன்னை அறிந்து கொள்ளவில்லை, ஆத்மாவை அறிந்து கொள்ளவில்லை. எனவே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன். சரி, இது அறிந்துவிட்டால், தக்க குருவின் மூலம் இந்த அவலத்தை அறிந்துவிட்டால், ஆத்மாவை அறிந்துவிட்டால், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அடுத்து என்ன செய்யறாரு? தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அர்ச்சித்தல்னா சீட்டு வாங்கி பேரு நட்சத்திரம் சொல்லி மந்திரங்கள் சொல்வதெல்லாம் அர்ச்சனை. திருமந்திரத்தோட அர்ச்சனை வருதா? பைபிளிலே பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. அங்க மந்திரம் இல்லை, அர்ச்சனையும் இல்லை. அப்ப அர்ச்சனை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாமம் என்றால் ஆத்மா. உன்னுடைய ஜீவாத்மா தூய்மைப்படுத்தப்படுவதாக. தன்னை அர்ச்சிக்க, தன்னுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்ற அற வாழ்க்கையிலே திரும்பிவிட்டான். தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப அர்ச்சனை என்றால் தன்னுடைய தீய எண்ணம், சொல், செயல்களை திருத்துவது. அதுக்கு பேர் தான் அர்ச்சனை. சீட்டு வாங்கி மந்திரம் சொல்றதால அர்ச்சனை. எனவே தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனர். இது நீ என்ன பாவம் பண்ணால் 7 தலைமுறை, எதுக்காக நீ இந்த சொத்து சேர்க்கிற? 7 தலைமுறைக்குத்தானே. எவனும் அனுபவிக்க முடியாது, எவனும் அனுபவிக்க முடியாது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இவ்வளவுதான் நீ அனுபவிக்கிற இறைவன் அளந்து வச்சிருக்கிறான். நீ ஏகமா சம்பாதிக்கலாம், ஏமாற்றி சம்பாதிச்சிடலாம். ஒரு சிறு புண்ணியத்தின் பலனாக பதவி கிடைத்த பிறகு துஷ்பிரயோகம் பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்துடலாம். இதெல்லாம் புண்ணிய கணக்கு இல்ல, பாவ கணக்கு. ஆனால் இறைவன் என்ன செய்வான்? நீ வச்சுக்கப்பா, உலகம் போற உனக்கு சொத்து இருக்குது, நினைச்சா பெரிய டைனிங் டேபிள் எல்லா வகையும் பரப்பிடலாம். ஆனா திங்க முடியாது கண்ணா. வெறும் கேழ்வரகு கஞ்சி தான் உனக்கு. வெறும் கேழ்வரகு கஞ்சி தான் உனக்கு. இப்ப பணம் இருக்கு, வசதி இருக்கு, நினைச்சா பிளைட்ல லண்டன்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், ஜப்பான்ல போய் லஞ்ச் எடுத்துக்கலாம். ஆனா சாப்பிட முடியாத கண்ணா. இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, கேழ்வரகு கஞ்சிக்கு. எனவே இதெல்லாம் புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். இதுல என்ன இருக்கு? நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். தெளிவில்லாத வாழ்க்கையில், உலக வாழ்க்கை பயணத்தில் மனிதராடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவும் எங்கே? தெளிவில்லாத பயணத்தில், உலக வாழ்க்கை மேடையில் மனிதர் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவு எங்கே? இவ்வளவுதான். எனவே மறை பொருளாய் இதெல்லாம் புரிந்து வச்சுங்களேன், மற்றவருக்கு தீங்கிழைக்க பழிச்செயல் செய்வதற்கு மனசு விரும்புமா? யோசிச்சு பாருங்க. உண்மையான தத்துவத்தை நாம் புரிந்து நம்பிவிட்டால், நான் என்ன சொல்லுவேன்னா, நீ புண்ணியத்தை செய்யாதப்பா. அவங்களுக்கு உதவி செய், இவங்களுக்கு உதவி செய், நன்கொடை பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு. அதெல்லாம் செய்யாட்டாலும் பரவாயில்லை. ஒரு உண்மையை பின்பற்று. நம்மால், நம்முடைய சொல்லால், செயலால் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் வரக்கூடாது. ஏன்னா நன்மைகள் செய்தால் புண்ணியம் கிடைக்கும்,
புண்ணியத்தின் பலன் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். அது இல்லாட்ட கூட வாழ்ந்துடலாம். விருந்து இல்லைன்னா என்ன, சோறு இருந்த பத்தாதா, வாழ்ந்துடலாம். ஆனால் பாவத்தை செய்து விட்டால் வறுமை வந்து தாக்கும், பசி வந்து தாக்கும். இது துன்பம் இல்லையா? அதனால் இரண்டொழுக்க பண்பாடு சாமி சொல்றாங்க. ஆனா அட்லீஸ்ட் ஒரு ஒழுக்கமாவது பின்பற்றும். நம்மால யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் வரக்கூடாது. குடும்பத்தில் ஆகட்டும், ஆபீஸ்ல ஆகட்டும், பப்ளிக் பிளேஸ்ல ஆகட்டும். முடிஞ்சா நல்லது பண்ணுவோம், முடியலையா பரவாயில்லப்பா, எனக்கு இஷ்டம் இல்லை, என்னால் முடியல, என்கிட்ட வசதி இல்லை, விட்டுரு. ஆனா துன்பம் தருவதற்கு காரணத்தை தேடாம அது செய்யாம இருக்கலாம் இல்லையா? இது எளிது தானே. எனவே பாவத்தை செய்து விட்டால் நாம் தண்டிக்கப்பட்டே தீருவோம். விதிவிலக்கே கிடையாதுங்க. எந்த பூஜை பரிகாரம் எதுவுமே அங்கே செல்லுபடி ஆகாது. அவனுடைய தெய்வீக நீதிமன்றத்தில் ஒரே சட்டம்தான், செயலுக்கு தக்க விளைவு. இந்த நீதிமன்றத்தில் பரிகார பூஜை, புண்ணிய கணக்கு, யாகம், பூஜை, புனஸ்காரம், கும்பாபிஷேகம் எதுவுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் திருத்தப்படுவதும் இல்லை, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. அவ்வளவு துல்லியமான நீதிமன்றம் தெய்வத்துடைய நீதிமன்றம். நிறைநிலையின் நினைவோடு நீதி, அன்பு, அறநெறி, நேர்மை நிற்க காந்த ஞான நெறி விளங்கும் வாழ்விலே. அப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம் எல்லாம் உலகத்துல பரவி கொண்டிருக்கும். அப்ப வாழ்க்கையில எல்லா நலன்களும் எல்லாருக்கும் கிடைக்கும். யாருக்கும் எந்த வகையும் பற்றாக்குறையே இருக்காது. அதனால இந்த அறியாமையின் காரணமாக சொத்து சேர்ப்பதும், சொத்துக்கு வாரிசு தேடுகிறேன் என்று சொல்லி குழந்தைகளை பெற்றுக்கொள்வதும், இதுவே தொடர் கதையாக இருந்தால் இந்த உலகம் எப்படி நிறைவு வாழ முடியும்? எனவே பெரும்பாலும் எல்லா குற்றங்கள் செய்வதற்கும் அடிப்படை காரணம் என்ன என்றால் பெருகி வரும் மக்கள் தொகை. பெருகி வரும் மக்கள் தொகை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாமி சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் ஒரு அறிஞருடைய காணிப்பில் வளர்வதற்கான பாரினிலே குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கும் திட்டம். அந்த திட்டத்தின்படி விட்டுட்டா வச்சுங்களேன், போய் பார்க்க முடியாது. எல்லா குழந்தைக்கும் போய் பார்க்கலாமே தவிர என் குழந்தை என்று அடையாளத்தோடு பார்க்க முடியாது. அதான் உலக சம திட்டத்தில் அது ஒண்ணு. அப்படி வந்து விட்டால் இப்ப யாருக்கு நம்ம சொத்து சேர்க்கணும்? சொத்து சேர்க்கணும் என்ற தேவை இல்லை என்றால் யாரை ஏமாத்தணும்? எல்லாம் போயிடும். அப்ப எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா பந்தம், பற்று, பாசம். இதை மூன்றையும் நீக்கினால்தான் வாழ்க்கை சுகமாகும். அப்போ உடல் நலம் இருக்கும், மன வளம் இருக்கும், ஒரு நிறைவான பொருள் வளம் இருக்கும். இந்த மூன்றுக்கும் மேலாக இறப்பு இனிமையான அனுபவம். அதுக்காக காத்திருக்கலாம். ஏன்? நிறைவா வாழ்ந்துட்டேன்ப்பா, இனி அனுபவிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் தூய்த்தாச்சு, மிச்சம் இது எதுவுமே இல்லை, இறைவனோடு ஒன்றுவதுதான் ஒரே வேலை என்று அந்த இறுதி மூச்சுக்காக காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் வந்துவிட்டு என்று சொன்னார். அப்ப வாழ்க்கை என்பதே உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை. இயற்கையான துன்பம், பசி, தாகம், உடல் கழிவு, இதெல்லாம் இயற்கையான துன்பங்கள். இவற்றை நீக்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதும் இது துன்பம் நீக்கியாச்சு. இன்பங்களை துய்ப்பது, ஐம்புலன் சுகங்களை அது பால்பட்டு விடாமல் அளவு முறையோடு துய்ப்பது, அதுல நிறை பெறுகின்ற போது நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைதி. அந்த அமைதியின் ஆழம் பேரின்பம். அப்ப வாழ்க்கை என்பது துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து
அமைதியை லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. செத்ததுக்கு அப்புறம் பேரின்பம் கிடைக்காதுங்க. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேன். சிவலோக பிராப்தமும் வைகுண்ட பிராப்தமும் வாழ்கின்ற காலத்தில் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக போதாந்தம். செத்ததுக்கு அப்புறம் போற இடம் அல்ல, அது வாழ்ந்து பார்க்கின்ற இடம். அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப வாழ்க்கைக்கான வழியை நமக்கு மிக அற்புதமாக பயிற்சி திட்டங்களோடு இணைத்து நம்மை மாற்றக்கூடிய வகையிலே நம்மை கை நடத்துகின்றார், வழிநடத்துகின்றார் அருள் தந்தை வேதத்தில் மகர்ஷி அவர்கள். இவரை பற்றி கொண்ட எல்லோரும் பாக்கியவான்கள், புண்ணியவான்கள். அந்த புண்ணியத்தை மேலும் நிலைப்படுத்தி கொண்டு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழும் என்று சொல்லி வாய்ப்பளித்த தலைவருக்கும் நன்றி பாராட்டி என்ற உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, வாழ்க வளமுடன். இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர், மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். போகும்போது எதுவும் நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். காதிருந்த ஊசியும் கடைக்கண் வாராதுகிறான். இத சுத்தமா தெளிவா துல்லியமா உணர்ந்து கொண்டால் எல்லாமே சிறப்பு தாங்க. அருமையா சொன்னீங்கய்யா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. பாடல்களை பாட அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வீட்டாற்றிய பாடம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். கம்மியான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் மதி உயர்ந்தே உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.